உலக ஜனங்களுக்கு என பணிவான வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. ஓட்டு எண்ணிக்கை முடிந்து விட்டது. முதலமைச்சராக நடிகர் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். தேர்தல் ஏப்ரல் மாதம் நடக்கும் எல்லாத்தையும் தெரியும். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்திலிருந்து அதற்கு முன்பாகவே அனைத்து கட்சிகளும் தங்கள் பலத்தை நிரூபிப்பதற்காக மாநாடுகளை நடத்தினார்கள். மாநாடு சாதாரண விஷயம் அல்ல. மாநாட்டு பந்தல், சேர், சாப்பாடு, அப்புறமா தொண்டர்கள் கூட்டு வருவதற்கு வேன் வாடகை, யாரும் வர மாட்டாங்க, ஆளுக்கு 200-300 கொடுக்கணும், இல்லை குவார்டர் வாங்கி கொடுக்கணும், எல்லாம் பணம் செலவழித்து ஒரு மாநாடு நடத்த பல கோடி ரூபாய் செலவாகும். இந்த எல்லா கட்சியும் தனித்தனியாக பல கோடி ரூபாய் செலவு செய்தார்கள். திரும்ப மாநாடு நடத்தி அப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனோம். மாநாடு தேர்தல் அறிவிச்சாச்சு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனோம். அதற்கு முன்பாக தேர்தல் கூட்டணி அளிக்கணும். தேர்தல் கூட்டணி அமைக்கும் போது ஒரு ஏடிஎம்கே கட்சினா அதோட சில கூட்டணி வருவாங்க. சும்மா கூட முடியாது. உங்களுக்கு எம்எல்ஏ சீட் தரேன், எம்பி சீட் தரேன், இத்தனை ஸ்வீட் பாக்ஸ் அரசியல் சொல்லுவாங்க, இத்தனை கோடி பணம் தரேன்னு சொல்லி அந்த கட்சியை கூட்டணி இழுக்கணும். பணத்தையும் கொடுக்கணும், எம்எல்ஏ சீட்டும் கொடுக்கணும், எம்எல்ஏ சீட்டு செலவு காசு கொடுக்கணும். இப்படின்னு சில கூட்டணி கட்சி செலவு செய்தார்கள். செலவு செய்து முடித்தாச்சு. தேர்தல் பிரச்சாரம் போகிறதுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு வண்டி, முக ஸ்டாலினுக்கு ஒரு வண்டி, ஒரு வண்டி, ஒரு வண்டி வண்டிகளே எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மதிப்பு பண்ணி தயார் பண்ணணும். அது பல கோடி செலவு பண்ணிப்பாங்க. தேர்தல் பிரச்சாரம் ஒரு ஊராக போகும்போது அந்த கட்சி துறையில் கூட்டத்துக்கு பணம் செலவழிக்கணும். சும்மா தேடி வரமாட்டாங்க. தொண்டர்கள் கூட்டு வருவதற்கு, அப்போ கட்சிகளாக கூட்டுறதுக்கு பணம் செலவழிக்கணும். தேர்தலுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு ஆள் செலக்ட் பண்ணும்போது ஒரு எம்எல்ஏவோ ஒன்று சில எம்எல்ஏக்கள் வந்து காசு கொடுப்பாங்க. 2 கோடி 3 கோடி 5 கோடி நான் செலவழிக்கணும்னு சொல்லி எம்எல்ஏக்கள் செலவழிப்பாங்க. அப்புறம் கட்சி நிதியிலேருந்து மாவட்ட செயலாளருக்கும் அந்த தேர்தல் சந்திக்க ரூபா கொடுப்பாங்க, பல கோடி ரூபாய். கட்சி தலைமையும் செலவு பண்ணணும், அந்தந்த அமைச்சரும் செலவு பண்ணுவாங்க. தேர்தல் சந்திப்பதற்காக அந்தந்த மாவட்ட செயலர் செலவு பண்ணுவாங்க, வட்ட செயலர் செலவு பண்ணுவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஆகக்கூடியவர்கள் செலவு பண்ணுவாங்க. இப்படியும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க. அப்புறம் தேர்தல் நடக்கிற அன்னைக்கு பூத்து ஏஜென்ட், ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் இருக்கணும். ஒரு பூத்துக்கு 4 பேர் இருப்பாங்க, ஒரு கட்சிக்கு 4 இருப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து கூட்டு வைக்கணும். பல கோடி ரூபாய். தேர்தல் சாதாரண விஷயம் அல்ல. தேர்தல் கமிஷன் சில கோடி செலவழிக்கிறது. தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு கட்சியும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அந்த மாவட்ட செயலர்களும் அந்த எம்எல்ஏ இருக்கக்கூடிய எல்லாம் செலவு பண்ணணும். இப்படி இந்த தேர்தல் சம்பந்தம் கிட்டத்தட்ட 10,000 கோடி இருக்குன்னு சொல்றாங்க. எல்லா கட்சியும் 10,000 கோடிக்கு மேல செலவழிச்சிருப்பாங்க. இந்த செலவுகளெல்லாம் மேக்சிமம் ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிக்கே காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க தொண்டர்களாக வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க யாரும் காசை செலவழிக்கல, விஜய் பார்க்க கூட்டமாக வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏடிஎம்கே, டிஎம்கே இவங்கெல்லாம் செலவழிச்சாங்க. அவர் சீமான், அவர் வந்தால் எங்கள் மாமா மேலே போட்டு பேசிடுவார். அங்கே அவரை வசூல் பண்ணிடுவார். அங்கே கட்சி செலவுக்கு அவரை குரோத் பண்ணி சொல்லுவாங்க, வசூல் பண்ணிடுவார். அந்த 2 கட்சிகளும் ஏடிஎம்கே 2 கட்சிகளும் பல கோடி ரூபாய் செலவழித்தது. ஒரு சில பேர் ஒரு சொல்லி மட்டும் சொன்னாங்க 4,000 கோடி ஏடிஎம்கே, 4,000 கோடி டிஎம்கேன்னு சொன்னாங்க. இந்த பணத்தை எல்லாம் செலவழிக்கும் போது தேர்தல் முடிவு எப்படி வரும் என்பது இந்த தேவனா கத்தனுக்கு தெரியும். அதான் அப்ப சொன்ன வார்த்தை, தேவனா கத்தனுக்கு சொன்ன வார்த்தை, விதைக்கிறார்கள் அறுவடை செய்ய மாட்டார்கள், பதராகும் விதைகள் சொன்னார். விதைக்கிறார்கள், பணத்தை விதைக்கிறாங்க, தேர்தல் காலத்தில் பணத்தை விதைக்கிறாங்க, தனியாக செலவழிக்கிறாங்க, ஆனா அறுவடை செய்ய மாட்டாங்க. எதுக்காக விதைக்கிறாங்க? ஒரு விவசாயம் எடுத்துக்கிட்டோம்னா ஆடி மாசம் விதைப்பார். எங்க தென் மாவட்டத்தில் ஆடி மாசம் மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது விதைப்பாங்க. நாற்றுக்கு விதை வச்சு வைப்பாங்க. நாற்று ஒரு 2 சென்ட் 3 சென்ட் 5 சென்ட் நாற்று வைப்பாங்க. அதை எப்படி நடுவாங்க, இப்போ விதைப்பாங்க. விதைக்கணும், அதாவது சென்றாண்டு அறுவடை செய்து சேமித்து வைத்த விதையை எடுத்து விதைப்பார்கள். நாத்தங்கள் விதைப்பாங்க. அப்புறம் அந்த நாற்று பிடிங்க நடுவாங்க. அது செலவு பண்ணணும். அப்புறம் தண்ணி பாய்ச்சணும், அப்புறம் உரம் போடணும், அப்புறம் களை எடுக்கணும், அப்புறம் உரம் போடணும். அப்புறம் வந்து நெல் விளைஞ்சி வரணும். விளைஞ்சி இந்த நோய் வச்சு அது மருந்து அடிக்கணும். நெல் விளைஞ்சி வந்து அறுவடை பண்ணி களத்தில் தட்டி கொண்டு விழுந்து சேர்க்கணும். இவ்வளவு பணிகள் இருக்கிறது. விதைப்பார்கள், அறுவடை பண்ணுவார்கள். அந்த அறுவடை வந்த உடனே அறுவடை வந்து அறுவடை எடுத்து சாப்பாடை கொஞ்சம் வச்சுக்குவாங்க, விதை நெல்லாம் கொஞ்சம் வச்சுக்குவாங்க. அப்புறம் வந்து வித்துருவாங்க, பயன்படுவாங்க. அடுத்த வருஷத்துக்கு விதைப்பாங்க. இதே மாதிரிதான் தேர்தல் என்னும் களத்தில்
இப்போ ஏடிஎம்கே எடுத்துட்டோம்னா அவங்க 2016 to 2021 ஆட்சியாக இருந்தாங்க. அந்த காலத்துல உள்ள அமைச்சர்கள் கட்சி முதலமைச்சர் எல்லாம் சேர்ந்து அந்த காலத்தை என்னென்ன அவங்க அறுவடை பண்ணாங்களோ, பச்சையா சொல்றேன், அவங்க கட்சி நிதின்னு சொல்லி ஒவ்வொரு அமைச்சருக்கும் பணம் வாங்குவாங்க. ஒரு அமைச்சர்களும் என்ன செஞ்சாங்க தெரியாது, பணத்தை நிறைய வச்சிருப்பாங்க. ஊழல் சொன்னாங்க, ஊழல் செய்தாங்க, லஞ்சம் வாங்கலாம்னு சொல்றாங்க. மாதிரி பணத்தை நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க. ஒரு அமைச்சர்கள் வருவாய் நிறைய அமைச்சர் பணத்தை வச்சிருப்பாங்க. எதுக்காக அடுத்த எலெக்ஷன் வேணும்ல பணத்தை வச்சிருப்பாங்க. அப்ப முதலமைச்சர் பணம், கட்சி தலைமை பொதுச்சாலும் பணம் கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப 2021 எலெக்ஷன் வந்து விதைச்சாங்க, அறுவடை பண்ண முடியல. அந்த அப்ப வச்சிருந்த காசை இப்ப 2024 விதைக்கிறாங்க. 2016 to 2021 அவங்க சேமிச்ச அந்த ஆட்சியில் இருக்கும் அவங்க சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் 2026 இப்ப விதைக்கிறாங்க, விதைச்சாங்க. அதே மாதிரி 2021 to 2026 ஆளுங்கட்சியாக இந்த டிஎம்கே சம்பாதிச்ச பணம் பூரா ஒரு அமைச்சர், முக்கியமான அமைச்சர் வச்சிருப்பாங்க, பணம் வச்சிருப்பாங்க. கட்சி பணம் வச்சிருக்கோம், கட்சி பணம் கொடுக்கும், அப்புறம் அமைச்சர் பணம் கொடுப்பாங்க, அப்புறம் அந்த மாவட்ட செயலர் பணம் கொடுப்பாங்க, எம்எல்ஏ ஆவது பணம் கொடுப்பாங்க. எல்லாமே கையில் உள்ள பணத்தை பூரா ஆட்சி வந்துடும் ஆசைப்பட்டு விதைப்பாங்க. இப்போ விதைச்சு அறுவடை பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் விதைச்சிட்டாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் விதைச்சிட்டாங்க, ஆனா அறுவடை பண்ண முடியல. இதைத்தான் என் தேவநாயக கருத்தை ஆரம்பத்தில் சொன்னாரு. விதைச்சுக்கிட்டு இருக்கும்போது சொன்னாரு, ஐயா நீங்க விதைக்கிறீங்க அறுவடை பண்ண மாட்டீங்க, என்ன அர்த்தம்? தேர்தல் முடிவை அன்றே சொன்னார் என் தேவநாயக கர்த்தர் கடவுள். கடவுள் சொல்றதுனால உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் அல்லாஹ் இறைவன் என்று கும்பிடுகிற இஸ்லாமை கும்பிடுவாங்க, அல்லாஹ் இறைவன் கும்பிடுவாங்க. கிறிஸ்தவர்கள் யெகோவாவின் நாமம் என்ற தேவனை கர்த்தரே அப்படி கும்பிடுவாங்க. இயேசு மேல பார்த்து பிதாவை தேவனை கர்த்தர் சொல்லுவாரு, அவர் தான் கடவுள். அப்புறம் இந்துக்கள் வந்து தெய்வமே ஆண்டவரை கும்பிடுவாங்க, அவர் தான் கடவுள். அந்த கடவுள் தான் என்ன சொன்னாரு, நீங்க விதைக்கிறீங்க அறுவடை பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. ஏடிஎம்கே கட்சி தான் பொருந்தும். தோத்துட்டாங்களா இல்லையா? டிஎம்கே ஆளுங்கட்சி வந்துடலாம், விதைக்கிறோம் அறுவடை பண்ணி நினைச்சாங்க, முடியல. ஏடிஎம்கே நம்ம ஆளுங்கட்சி வந்துடலாம் அப்படின்னு நல்லா செலவழிச்சாங்க, நல்லா செலவழிச்சாங்க, அறுவடை பண்ண முடியல. இதை முன்கூட்டியே என் தேவநாயக கர்த்தர் அப்படின்னா, இதனை மாமனிதன் இம்மாற்றோட யூடியூப் சேனலில் எபிசோட் 151 17/4/2024 ஒளிபரப்பிருக்கிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் நினைவூட்டலுக்காக மேலும் என் தேவநாயக கர்த்தர் கடவுளிடம் கொடுத்திருக்க தரிசனத்தை விதைக்கிறார்கள், அறுவடை செய்ய மாட்டார்கள் சொன்ன தரிசனத்தை தொடர்ந்து கூறுகிறேன், கேளுங்கள். 1/3/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தேசத்தின் அரசியல்வாதிகள் அனைவருக்கும் விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அனைவரும் வேதனைப்படுவார்கள், அவனவன் கிரியைகளுக்கு தக்க வேதனை அவனவனுக்கு நான் கொடுக்கிறேன். உடனே 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 அரசியல் ஆதாயம், அரசியல் லாபம் அவர்களுக்கு இல்லை இல்லை இல்லை. விதைக்கிறார்கள் விதைக்கிறார்கள் விதைக்கிறார்கள், அறுவடை செய்ய மாட்டார்கள், அறுவடை செய்ய மாட்டார்கள், அறுவடை செய்ய மாட்டார்கள். பதராகும் விதைகள், பதராகும் விதைகள், பதராகும் விதைகள். இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் அனைவருக்கும் விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகள் அனைவருக்கும் விரோதமாகவே என் தேவநாயக கர்த்தர் கடவுள் நீட்டுக் கொண்டிருக்கிறார். முக்கியமாக ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அனைவரும் வேதனைப்படுவார்கள், அனைவரும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படின்னா காங்கிரஸுக்கு 28 எம்எல்ஏஸ் நின்றாங்க, 5 தான் வந்தாங்க. பிஜேபி 27 நினைக்கிறேன், அவங்க பிஜேபி 1 தான் வந்தாங்க. பாட்டாளி கட்சி 18க்கு 4 தான் ஜெயிச்சாங்க. இவர் டிடிபிக்கு 10க்கு 1 வந்தார். நம்ம கம்யூனிஸ்ட் எத்தனை இருந்தது, தேமுகுத்தி பிரேமலா விஜயகாந்துக்கு 10 கொடுத்து 1 வந்தாங்க. மாதிரி கொடுத்தாலும் கொஞ்சம் தான் ஜெயிச்சாங்க. அப்பயே அவங்க அனைவரும் வேணும்னு சொல்லிட்டாரு. அது மாதிரி எல்லாமே ரொம்ப தோத்துட்டாங்க. பணமே செலவழிக்காத டிவிக்கு 107 இடத்துல வந்துட்டாங்க. இங்கே பணம் செலவழிச்சு 10க்கு 1 தான், 28க்கு 5 தான், 27க்கு 1 தான். இந்த மாதிரி தொழில்னா 27 பேர் செலவழிச்சுப்பாங்க, ஒரு ஆள் ஜெயிச்சிருப்பாரு. அப்போ 26 பேர் செலவழிச்சு காசு வேஸ்ட் தான், என்ன அது வேலைப்படுவாங்க, எல்லாரும் வேலைப்பட்டாங்களா, அதான் சொல்றாரு. இந்த இது டிவிக்கு பொருந்தாது. ஏடிஎம்கே டிஎம்கே காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட்
டிடிவி தினகரன் கட்சி, பன்னமன் கட்சி, பிரேமலா கட்சிக்கு பொருந்தும். அனைவரும் வேதனைப்படுகிறார்கள், வேதனைப்படுவார்கள் சொன்னாரு, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? அவனவன் கிரியைகளுக்கு தக்க வேதனை அவனவனுக்கு நான் கொடுக்கிறேன். உடனே யார் யார் என்னென்ன செயலாளர் செய்யறாங்களோ அவர்கள் வேதனை கொடுக்கறேன் எல்லாம் கொடுத்துட்டாரு. அரசியல் ஆதாயம், அரசியல் லாபம் அவர்களுக்கு இல்லை இல்லை இல்லை. அரசியல் ஆதாயம் பார்க்க முடியாது, அரசியல் லாபம் பார்க்க முடியாது. சீமான் நினைச்சாரு, அமைச்சராக அள்ளி முச்சலா நினைச்சாரு. 234 எம்எல்ஏக்கள் எடுத்து தோத்தாங்க. ஆமா, டிஎம்கே உங்க ஆட்சிக்கு வந்துடலாம், அரசியல் லாபம் பார்க்கலாம், அரசியல் ஆதாயம் நடத்தாங்க, அவங்க தோத்துட்டாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பிஜேபி எல்லாமே அரசியல் லாபம், அரசியல் ஆதாயம் அவர்களுக்கு இல்லை 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 கிடையாது. அன்னைக்கு சொல்லிட்டாரு, உங்க யாரும் அடைய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. விதைக்கிறார்கள். யார் சொல்ல முடியும் வார்த்தை? விதைக்கிறாங்க, பணத்தை விதைக்கிறாங்க. இது எலெக்ஷன் 1 சொல்றாரு. எலெக்ஷன் தேர்தல் நடந்தது 23 நாள் எலெக்ஷன் நடந்தது. 1 சொல்றாரு. அப்புறம் பணம் தனியா செலவழிச்சிட்டு இருக்காங்க. இது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நான். ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மக்களுக்கும் காசு, ஒவ்வொரு வீட்டுக்கும் காசு. சில தொகுதியில 4000 3000 கொடுத்துருக்காங்க, 2000 1000 கொடுத்துருக்காங்க, 500 கொடுத்துருக்காங்க, சில பசுபொருள் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க. இந்த விதைக்கிறார்கள் பார்த்து கடவுள் சொன்னாரு, விதைக்கிறார்கள் 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 3 சொல்லியிருக்கிறாரு. அறுவடை செய்ய மாட்டார்கள், அறுவடை செய்ய மாட்டார்கள், அறுவடை செய்ய மாட்டார்கள். பதறாகும் விதைகள், பதறாகும் விதைகள் விதை முளைக்காது. விதை முளைக்காது. அன்னைக்கு 1 சொல்லிட்டாரு. அப்போ அரசியல்வாதிகளா, டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட், பிரேமலா விஜயகாந்த் அண்ட் டிடிவி, பன்னமன் கட்சி எல்லாம் நீங்க விதைக்கிறீங்க, அறுவடை செய்ய மாட்டீங்க. யாருமே ஆங்கட்சி வரல, அறுவடை செய்ய முடியல, எல்லாமே தோல்வி. பணத்தை பூவா செலவழிச்சிட்டாங்க, அறுவடை செய்ய விதை முளைக்காம போயிடுச்சு. டிஎம்கே ஆளுங்கட்சியா வந்தா எல்லாம் சம்பாதிச்சிருப்பாங்க. இப்போ ஏடிஎம்கே ஆளுங்கட்சியா வந்தா நல்லா சம்பாதிக்கலாம், யாருமே சம்பாதிக்க முடியல. இந்த கடவுளின் விளையாட்டு. பணமே செலவழிக்காம முகத்தை மட்டும் காட்டி நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு. இது கடவுள் வார்த்தை. என் தலைமை கடவுள் சொன்ன திருக்கதர்சனம் நிறைவேறி அதான் போட்டிருக்கேன். கடவுள் சொன்ன விதைக்கிறார்கள். டைட்டில் என்ன? 2026 தமிழக அரசியல்வாதிகள் தேர்தல் களத்தில் பணத்தை விதைக்கிறார்கள், அறுவடை செய்ய மாட்டார்கள். தேவநாயக கர்த்தர் கடவுள் திருக்கதர்சனம் நிறைவேறியது. சொன்ன திருக்கதர்சனம் நிறைவேறிச்சா? தோத்துட்டாங்களா? அன்னைக்கே தோத்து போவாங்க கடவுள் தெரியும். அதான் சொல்லிட்டாரு. விதைக்கிறார்கள், அறுவடை செய்ய மாட்டார்கள். பதறாகும் விதைகள். படிச்சவங்க புரிஞ்சுக்கோங்க, அரசியல்வாதி புரிஞ்சு கொள்ளுங்கள். உங்கள் அரசியல் எதிர்காலத்தை 1/2021 இன்றைய கருத்தை சொல்லிவிட்டார். நீங்க பணத்தை விதைக்கிறீங்க, அறுவடை செய்ய மாட்டீங்கன்னா நீங்க தோத்துறீங்கன்னு அர்த்தம். சொல்லிட்டாரு, உங்க ரிசல்ட் சொல்லிட்டாரு. 8/3/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய திருக்கதர்சனத்தை நீங்கள் கேட்கலாம். ಹೋಗಿ தேசத்தின் அரசியல்வாதிகள் அனைவரும் வேதனைப்படுவார்கள். தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பரிதாபத்துக்குரியவர்கள் சேமித்த பணத்தை கரைத்து கொண்டிருக்கிறார்கள், கரைப்பார்கள். பணம் முழுவதையும் கரைப்பார்கள். சேர்க்கலாம் என்ற நினைவோடு கரைப்பார்கள். அவர்கள் நினைவுகள் நிறைவேறாது. இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் அனைவரும் வேதனைப்படுவார்கள். எல்லா கட்சியும் வேதனைப்படுறாங்க. உண்மையா இல்லையா? சரி. தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யார் மக்கள் நன்மை செய்ய வராங்க? காமராஜர் போல, கக்கனை போல, சத்தியமூர்த்தி ஐயா போல, கம்யூனிஸ்ட் ஜீவானந்தம் போல, ராஜாஜியை போல, அண்ணாவை போல, எம்ஜிஆரை போல, முத்துராமலிங்க தேவரை போல யார் இருக்கா? குமாரசாமி ராஜா, ஒன்பதுரா ரெட்டியார், இப்படி யார் நல்ல செய்ய நினைக்கிறாங்க? எல்லாம் சம்பாதிக்கணும் வர்றாங்க. எல்லாம் எம்எல்ஏலாம் சம்பாதிக்கணும். வந்திருக்க மாதிரி யாரும் நல்லவங்க யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் சம்பாதிக்க மாதிரி போவாங்க. தேனை நான் எடுக்கிறவன் இந்த நக்காம கை நக்காம இருப்பானா? உள்ள அவனுக்கு தியாகம் பண்ண வந்திருக்காங்க. பல கொடியா செலவழிச்சு உள்ள வராங்க, சம்பாதித்தான் பார்ப்பாங்க. தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க, திட்டம் தேடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஏடிஎம்கே என்ன நினைச்சிருப்பாங்க? டிஎம்கே 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க, சம்பாதிச்சிட்டாங்க. நம்மளும் போவோம், 5 லட்சம் கோடி கடன் வாங்குவோம், நல்லா சம்பாதிச்சு பணத்தை ஒதுக்குவோம், கட்சிக்கு ஒதுக்குவோம், வீட்டுக்கு ஒதுக்குவோம் நினைப்பாங்க. திட்டங்கள் தீட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ 8 மணி சொல்றாங்க, என்ன நினைச்சிருக்காங்க?
பரிதாபத்துக்குரியவர்கள் பரிதாபத்துக்கு உரியவர்கள் சேமித்த பணத்தை கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? கடவுள் வார்த்தை. ஏடிஎம்கே 2014 to 2024 கட்சியா இருந்து சேமித்த பணம். டிஎம்கே 2021 to 2026 சேமித்த பணம். சேமித்த பணத்தை கரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடவுள் வார்த்தை, தீர்க்க தரிசனம். கரைப்பார்கள், பணம் முழுவதும் கரைப்பார்கள். கரைச்சிட்டாங்க, எல்லாம் கரைப்பார்கள். சேர்க்கலாம் என்ற நினைவு கரைப்பார்கள். இவ்வளவு அருமையான வார்த்தை, கடவுள் தீர்க்க தரிசனம். சேர்க்கலாம், அப்படி சேர்த்துருவோம், ஆட்சிக்கு வந்து அள்ளி குமிச்சிருவோம்னு சேர்க்கலாம் என்ற நினைவோடு கரைப்பார்கள். அவருடைய நினைவுகள் நிறைவேறாது. ஒரு நினைவு நிறைவேறாது. சேர்க்கலாம் கரைப்பாங்க. இப்போ எதற்காக எலும்பி சண்டை போட்டுட்டு இருக்காங்க? விஜய் பாஸ்கரும் இவர் சி சண்முகமும் அவர் வேலுமணி என்ன சண்டை போடுறாங்கன்னா சொன்னது சொல்றேன். நாங்க எங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் நான் இத்தனை தொகுதிக்கு நான் இத்தனை தொகுதி செலவழிச்சிருக்கேன். நான் விஜய் பாஸ்கர் சொல்றாரா, சி சண்முகம் சொல்றாரா, சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றாங்க. எளிமைய கட்சியில தலைமை சொல்லிட்டாங்களா, நீங்க வந்து உங்க பணத்தை செலவழிங்க, பின்னாடி பாத்துக்கலாம், ஆட்சி பாத்துக்கலாம் சொல்றேன். எல்லாம் பணத்தை செலவழிச்சிட்டாங்க. எடப்பாடி அவர்கிட்ட கேட்கும்போது பணம் தரமானு சொல்றாங்க. இது சண்டை அப்படி சோசியல் மீடியா போட்டிருக்கு. நாங்க எனக்கு தெரியாது, சோசியல் மீடியா சொல்றாங்க, சில யூடியூபர் சொல்றாங்க, சில செய்தியாளர் சொல்றாங்க. இது மாதிரி சண்டை. அதனால பணத்தை செலவழிச்சோம், பணமே எனக்கு இல்லை செலவழிச்சோம் அப்படின்னு இதெல்லாம் கரைச்சாச்சு. கரைச்ச பணத்தை எடப்பாடி கேட்கும்போது எடப்பாடி தரமானு சொல்றாரு. இதான் சண்டை நடந்துக்குன்னு சொல்றாங்க. எனக்கு உண்மை அப்ப எனக்கு தெரியாது. பார்த்து சொல்றேன் நான். அவர்கள் நினைவுகள் நிறைவேறாது. இதான் கடை சொன்ன வார்த்தை. சம்பாதிக்கலாம் நினைச்சு செலவு செய்த எல்லாரும் சம்பாதிக்க சேமித்த பணத்தை கரைத்து கொண்டிருக்கிறார்கள். கரைப்பார்கள், பணம் முழுவதும் கரைப்பார்கள். சேர்க்கலாம் நினைவு கரைப்பார்கள். நினைவு நிறையாதுன்னா நிறைவேறாது. அவர்கள் நினைவுகள் நிறைவேறாதுன்னா செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம். கடவுள் சொல்லிட்டார், செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டார். கடவுளுடைய தீர்க்க தரிசனம் அருமை நிறைவேறிச்சு. கடவுளுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இதை புரிஞ்சுக்கோங்க. கடவுள் வார்த்தை நடப்பதற்கு முன்பாக கூறினார். யாரும் செய்ய மாட்டாங்க, நிறைவேறிச்சு. 3 மாசம் சொல்றாரு, 3 மாசம் சொல்றாரு. 4 ரிசல்ட் வருது. 17/3/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஓகிட்டு காரத்து கொட்டு தேக்கத்து குட்கையிருந்துக்க தும்மை கரமாக்கு தும்மை தும்மை கரமாக்கு தும்மை தும்மை கரமாக்கு தும்மை திபோது தேசத்தின் அரசியல்வாதிகள் அனைவரும் ஏதனைப்படுவார்கள். அவன் கிரியைகளின் நிமித்தமாக வேதனைப்படுவார்கள். அரசியல் லாபம் ஒருவனுக்கும் இல்லை, அரசியல் ஆதாயம் ஒருவனுக்கும் இல்லை. விதைக்கிறார்கள், அறுவடை செய்ய மாட்டார்கள். வேதனைப்படுவார்கள். இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் அனைவரும் வேதனைப்படுவார்கள். கடவுள் வார்த்தை. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் வேதனைப்படுவார்கள். இதை 13 சொல்றாரு. அவன் கிரியைகள் நிமித்தமாக வேதனைப்படுவார்கள். அவன் செய்கிற கிரியைகள் எவ்வளவு பணம் போடுறான்னு வேதனைப்படுவார்கள். அரசியல் லாபம் ஒருவனுக்கும் இல்லை. அரசியல் லாபம் ஒருவனுக்கும் இல்லை. யாரும் கிடையாது. டிஎம்கே கிடையாது, ஏடிஎம்கே கிடையாது, பிஜேபி கிடையாது, காங்கிரஸ் கிடையாது, 2 கம்யூனிஸ்ட் கிடையாது, விசிக கிடையாது, இந்து முஸ்லீம் கிடையாது, டிடிவி தினகரன் கிடையாது, அப்புறம் பெருமா விஜயன் கிடையாது, அப்புறம் வந்து பாட்டமன் கிடைச்சது. யாருக்குமே கிடையாது. அரசியல் லாபம் அரசியல் ஒருவனும் கிடையாது. விதைக்கிறார்கள். அதே வார்த்தை தான். பணம் அருமையா சொல்றாரு கடவுள். 13 சொல்றாரு. 23 எலெக்ஷனு, 4-5 ரிசல்ட். அதுக்கு முன்னாடியே ரிசல்ட்டை சொல்லிட்டாரு. இதான் ரிசல்ட், தேர்தல் முடிவு. விதைக்கிறார்கள். யார் அறுவடை செய்ய மாட்டார்கள். விதைக்கிறார்கள், அறுவடை செய்ய மாட்டார்கள். வேதனைப்படுவார்கள். எல்லாம் வேதனைப்படுறாங்க. டிஎம்கே கட்சி பூரா வேதனைப்படுறாங்க, எடப்பாடி பூரா வேதனைப்படுறாங்க, அவங்க கூட நின்ற கட்சி கூட வேதனைப்படுறாங்க, வேதனைப்படுகிறார்கள். கடவுள் வார்த்தை நிறைவேறியது. 4/4/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ஊகித்து கர்ரமாக்கட்டு தொம்மைத்தி மக்களுக்கு கையிருந்து கக்மகாதடுத்துமே சுகீத்திக்கார கையிருந்து கக்மகாதடுத்துமே புந்திக்கற்கு கையிருந்து ஊகி திபோது
இத்தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அரசியல் லாபம், அரசியல் ஆதாயம் தேட நினைத்து கொண்டிருக்கிற அவர்கள் எண்ணம் நிறைவேறாது. விதைத்து கொண்டிருக்கிறார்கள், அறுவடை செய்ய மாட்டார்கள். பதறாகும் விதை, பதறாகும் விதை, பதறாகும் விதை. வேதனைப்படுவார்கள். தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். தமிழக அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் கெட்ட காலம், கெட்ட காலம், கெட்ட காலம். அரசியல் லாபம், அரசியல் ஆதாயம் தேட நினைத்துக் கொண்டிருக்கிற அவர்கள் எண்ணம் நிறைவேறாது. அரசியல் ஜெயிச்சு ஆதாயம் பார்த்துருவோம், லாபம் பார்த்துருவோங்கிறது. லாபங்கிறது பணத்தை போட்டு முதல்ல போட்டு விதைச்சு அப்ளை பண்றது. ஒரு பிசினஸ் பண்ணா பணத்தை மாதிரி செலவழிப்பாங்க, அப்புறம் லாபம் பார்ப்பாங்க. அது மாதிரி அரசியல் லாபம் கிடையாது, அது ஆதாயம் கிடையாது. நினைத்து கொண்டிருக்கிற அவனும் நிறைவேறாது. ஏடிஎம் டைமுக்கு ஆட்சி வரமாட்டாங்க, ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னது நடந்துருச்சு. விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எலெக்ஷன் செலவு பண்ணிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் ஓடா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு கொடுக்கறது, மாநாடு நடத்துறது, பிரச்சனை செலவு வச்சிருக்காங்க. கட்சி தொண்டர்களுக்கு விதைக்கிறார்கள், பணம் தனியா செலவழிச்சிட்டு இருக்காங்க. விதைக்கிறார்கள், அறுவடை செய்ய மாட்டார்கள். பதறாகும் விதை, பதறாகும் விதை, விதை முளைக்காம போயிடும். அதாவது விதைச்சி விதை முளைச்சாத்த பயிரா வரும், விதைச்சு பதறா போயிடும். இல்லை வளர்ந்து நல்லா கதிர் பிடிக்கும் போது அந்த கொலை நோய் வரும், கழுத்தை பிடிச்சிடும். கதிர்ல ஒரு கொலை நோய் வந்துடும். அப்போ இங்கே போனால் இந்த நீர் மேலே ஏறாது, சக்தி ஏறாது. ஸோ இது போல பதறா போயிடும். அப்படி பதறாகலாம். விதைச்சு விட்ட பதறாகிறது, விதைச்சு முளைக்காம போறது வேற. விதைச்சி அந்த நாத்தை பிடிங்கி நட்டி உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி களை எடுத்து நல்லா திரும்ப பூச்சி மருந்து அடிச்சு எல்லாம் வரும்போது கடைசியில் கொலை நோய்னு வரும். கொலை நோயின்னு கதிர் வந்து அப்படியே பால் பிடிக்கிற டயத்துல இங்க ஒரு கழுத்தை பிடிச்ச நோய் வந்து கழுத்தை பிடிச்சிடும். ஸோ இந்த சத்து வந்து பயிர் அடியில் மேலே வராது, இங்கே போயிடும், பதறாகும். அந்த நிலை ஏற்பட்டு விட்டது. எல்லாம் பண்ணிட்டாங்க, நல்லா செலவிச்சிட்டாங்க, நல்லா மேலையெல்லாம் பண்ணி எப்படி அப்படின்னு செலவிச்சிட்டாங்க, விதைச்சிட்டாங்க, அறுவடை செய்ய மாட்டார்கள். பதறாகம் விதைப்பு, பதறாம சொன்னார். அன்னைக்கே சொல்லிட்டாரு, வேதனைப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள் சொன்னது நடந்து விட்டது. என் தேவனாய கர்த்தர் ஏற்கனவே மார்ச் மாசத்துல சொன்ன திருக்கத்தை சாத்திரம் நிறைவேறியது. விதைக்கிறார்கள், அறுவடை செய்ய மாட்டார்கள், விதைக்கிறார்கள், அறுவடை செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி விதைச்சாங்க. தேர்தலில் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி எல்லாம் பணத்தை விதைச்சாங்க. பணமே விதைக்காத முகத்தை மட்டும் காட்டி புது புது எம்எல்ஏ நியமித்து அவங்க பிரச்சாரம் பண்ணி செய்தது டிவிகே நடிகர் விஜய் கட்சி. இந்த முதலமைச்சராக நடிகர் விஜய் இருக்கிறார். பணத்தை விதைச்ச பணம் திரும்ப வராத, ஆட்சி வராத காரணத்தினால தான் இடங்கள் 2 கட்சி பிளவு. கம்யூனிஸ்ட் வந்து இப்போ வந்து டிஎம்கேலேருந்து திரும்ப ஆதரவு கொடுக்குறாங்க. எதற்கு ஆதரவு கொடுக்க தெரியாது, ஏன்னா பணமாக விதைச்சிட்டாங்க. அவர் வந்து குதிரைப்படம் சொல்கிறாங்க. 2 கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் சொல்கிறாங்க, எனக்கு வந்து 2 அமைச்சு பதவி சொல்கிறாங்க. ஆனால் ஆதரவு வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஏதோ வந்து சோபா செட்டு போயிருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த பணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பேச்சு டிவியில் சோசியல் மீடியாவில் பேசுகிறத பணம் வாங்க வேறு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. என்ன நடக்குன்னு தெரியாது. எல்லாம் பணத்தை வச்சுட்டாங்க, அறுவடை பண்ண முடியல. எல்லா அரசியலும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கார்கள். என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. அரசியலை பற்றியும் கடவுள் சொன்ன வார்த்தையை பற்றி தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்றவர்கள் பின்னாடி பாருங்கள். நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் சொன்ன தீர்க்கதரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறும். நிறைவேறாமல் போனாலும் காலதாமதமானம் நிறைவேறும். நிறைவேறல இருந்தால் வேற காரணம் இருக்கும். கடவுள் வந்து எண்ணத்தை மாற்றிருப்பாரு. வந்து முதல்ல வந்து தேர்தல் நடக்காதுன்னு சொன்னாரு. இந்த மாமனிதன் இம்மாற்றவர்கள் பார்த்துருப்பீங்க. தேர்தல் நடக்காதுன்னு சொன்னாரு. அது காரணம் இருந்தது. ஏன்னா இந்த தேர்தல் நடக்காது, இத்தேசத்தின் அதிகாரம் உனக்குன்னு சொன்னார், எனக்குன்னு சொன்னார். நான் போடல, நான் எனக்குன்னு சொன்னார். அது நம்ம இந்த இம்மாற்றவர்கள் அடிவில் ஆட்சியாளர் இவனுக்குன்னு சொன்னாரு. ஒரு திட்டம் போட்டாரு. 28/2/2026 அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் தொடுத்தது. அந்த போர் உலகப்பறம் மாறும்போது என்ன வெளிப்பட்ட நினைச்சாரு. மாமனிதன் இந்த இம்மாற்றவர்கள் இருக்கிறாரு, வெளிப்படல. இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, 30 வருஷத்துக்கு இயேசு கிறிஸ்து தான் இருந்தாரு. 30 வருஷம் வெளிப்பட்டாரு, 3 வருஷம் வெளிப்படைச்சாரு. ஆமா, நான் வெளிப்படல. வெளிப்படும் போதே இவர் வந்து இம்மாற்றவர்கள் ஆட்சியாளர் எவ்வளோ பொம்மை கிடப்புன்னு தெரியும். அது வெளிப்படுத்த காரணத்தினால தேர்தல் நடக்க செய்தாரு. அப்படி நடக்க சொன்னாரு.
தமிழக அரசு யாருமே முதலமைச்சர் இல்லை பண்ணாரு. அப்புறம் முடிவு மாற்றினார். எடப்பாடி பழனிசாமி கொடுக்கலான்னு பார்த்தாரு. எடப்பாடி பழனிசாமி இன்னும் சரியில்லை. எல்லாம் போட்டிருக்கேன் நான் மாமனி இம்மாட்ட ஒரு போட்டிருக்கேன். எடப்பாடியோட மனநிலையை பார்த்தாரு. அவர் வந்து திரும்ப நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைக்கல, திரும்ப சம்பாதிக்க நினைக்கிறதுனால திரும்ப டிவிக்கு நடிகர் விஜய்க்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நடிகர் விஜய் கொடுத்த முதலமைச்சர் பதவி தற்காலிகமானது. திரும்பவும் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் இறைவன் அல்லாஹ் தெய்வம் மாண்டவர் யெகோவா என நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கடவுள் விரைவில் இந்த மனிதனுக்கு, இந்த இம்மாற்றூருக்கு, இந்த அழிவு ஆட்சியாளனுக்கு தமிழ்நாட்டின் அதிகாரத்தை கொடுப்பார், இந்தியாவின் அதிகாரத்தை கொடுப்பார், உலகத்தின் அதிகாரத்தை கொடுப்பார். நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். விரைவில் ஏற்ற நாளிலே, ஏற்ற வேளையிலே, ஏற்ற நேரத்திலே இந்த மனிதனுக்கு தமிழ்நாட்டின் அதிகாரம், இந்தியாவின் அதிகாரம், உலகத்தின் கொடுக்கப்படும். இது தேவனாகிய கர்த்தர் கடவுளின் தீர்க்க தரிசனம் நிச்சயமாக விரைவில் நிறைவேறும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.